Okay. Good morning students. இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர்ஸ் பார்த்தோம். மேத்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தோம். சரி, அதில் மேத்ஸ் சம்மு பகுதி 2ல் 11வது சம், மிட் டேர்ம் கொஸ்டின் 11வது சம், மேத்ஸ் கொஸ்டின் 11வது சம். ஸோ 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு தீர்வு நமக்கு ஃபார்முலா வந்து கூடுதலுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும். கூடுதலுக்கு ஃபார்முலா SN = n/2 × 2a + n-1 × d. இதான் நமக்கு கூடுதலுக்கு ஃபார்முலா. SN = n/2 2a + n-1 × d. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 5லிருந்து தொடங்கி 5லேருந்து தொடங்கி தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள்னு கொடுத்துருக்கு. ஒற்றை முழுக்கள் அப்படின்னா 5 + 7. ஒற்றை முழுக்கள் அப்படின்னா ஒற்றை எண்கள். ஸோ 5 7 9 11 13. ஸோ அப்படியே எது வரைக்கும் கூட்டினா எனக்கு 480 கிடைக்கும் கேட்டு. எது வரைக்கும் கூட்டினா 480 கிடைக்கும் கேட்டு. அதாவது SN கொடுத்துட்டாங்க, கூடுதல் தொகை கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ணு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து SNங்கிறது கூட்டுத்தொகை, என்னங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, என்னங்கிறது எத்தனை எண்ணிக்கைங்கிறது, ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். அப்போ ஏங்கிறது முதல் உறுப்பா. ஸோ முதல் உறுப்பு வந்து நமக்கு எவ்வளவு 5. சரி, டிங்கிறது பொது வித்தியாசம், இங்கிலீஷில் காமன் டிஃப்ரென்ஸ். D = T2 - T1 இல்லைன்னா T3 - T2. அப்போ T2 - T1. T1 வந்து நமக்கு 5, T2 வந்து 7, T3 வந்து 9. T1ங்கிறது முதல் உறுப்பு, T2ங்கிறது ரெண்டாவது உறுப்பு, T3ங்கிறது மூணாவது உறுப்பு. அப்போ T2 - T1. ஸோ 7 - 5 which is equal to 2. 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ Dங்கிறது 2. ஓகே, சரி. SN நமக்கு கொடுத்துட்டாங்க. SN = 480. இந்த மாதிரி இந்த இதில் வந்து நமக்கு வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்பு, பொது வித்தியாசம், எவ்வளோ எண்ணிக்கை, அதுக்கப்புறம் கூட்டுத்தொகை. இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது 3 கொடுத்து ஒன்று கேட்கலாம். இப்போ 3 கொடுத்துட்டாங்க. நமக்கு A வந்து கொடுத்துட்டாங்க, D கொடுத்துட்டாங்க, SN கொடுத்துட்டாங்க. கேட்குறது என்னது, எண்ணு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன தான் நம்ம பார்க்கணும். சரி, ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. A = 5, D = நமக்கு 2, SN = நமக்கு 480 480. சரி, இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ SNக்கு நேரம் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 480. என்ன நமக்கு தெரியாது, என்ன அப்படியே வச்சுக்கிறோம். 2 × ஏயோட வேல்யூ என்னது நமக்கு 5. அப்போ 2 × 5 + n-1. என்ன நமக்கு தெரியாது, n-1ன்னு வச்சுக்கோங்க. டியோட வேல்யூ நமக்கு 2. சரி, இப்போ 480 = n/2 2 × 5 10 + 2n - 2. சரியா? அப்போ 480 = n/2 10 2n - 2 கிடைக்கும். அப்போ 480 = 10n - 2n² - 2n. என்ன உள்ளே கொண்டு போயிருங்க, 10 × n 10n, 2n × n 2n² - 2 × n - 2n / 2 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கீழே டினாமினேட்டரில் 2 வருது இல்லையா, அதாவது விகுதியில் வந்து 2 வருதுல்ல, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 960 which is equal to, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 480 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 960 வரும். 20n + 4n² - 4. சாரி, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம்ல, அது அப்படியே கிடச்சிடும். 10n + 2n² - 2n / 2ம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 960, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 9n + 2n² - 2n நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2n² - 2n + 10n which is equal to 960.
960 இங்கே கொண்டு வந்துருக்கு 2n squared plus 8n minus 960 which is equal to 0. இந்த 960 இங்கே வரும்போது மைனஸ் 960 ஆயிரும். ஸோ அது மைனஸ் 2n ப்ளஸ் 10n எவ்வளோ கிடைக்கும்? 8n கிடைக்கும். சரி, இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைடட் பை 2. ஸோ n ஸ்கொயர்டு ப்ளஸ் 4n மைனஸ் 480 which is equal to 0. அதாவது மல்டிப்ளை பண்ணால் 480 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் 480 கிடைக்கணும், ஆட் பண்ணால் நமக்கு 4n கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ 24 20 வரும். நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. 24 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 480. 24 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 480 கிடைக்கும். இந்த லாஸ்ட் டேர்மை வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை நான் வச்சுக்கோங்க. அதாவது பெருக்குனா 480 வரணும். இந்த எண்ணுங்கிறது வருது இல்லையா, எக்ஸு எண்ணு இந்த மாதிரி பவர் 1ல் வர்றதை நீங்கள் கூடுதல்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ கூட்டுத்தொகை வந்து 4 வரணும், பெருக்கல் பண்ணால் 480 வரும். அப்போ 24 20 வரும். சரியா? சரி, இப்போ ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 கிடைக்கணும். அப்போ மைனஸ் 20. 24 மைனஸ் 20 வரும். சரி, அப்போ இதை நான் எடுத்தேன் அப்படின்னா எப்படி வரும்? n + 24 n மைனஸ் 20 which is equal to 0ன்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கு பேர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து 9th படிச்சிருப்பீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை வரும்போது என்ன கிடைக்கும்? n + 24 n மைனஸ் 20 equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா n equal to மைனஸ் 24 கிடைக்கும், இல்லைனா n equal to 20ன்னு கிடைக்கும். நம்ம எப்போவுமே நெகட்டிவ் எடுக்க மாட்டோம், பாசிட்டிவ் தான் எடுப்போம். அப்போ n equal to 20ங்கிற மதிப்பு தான் எடுப்போம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 20. ஓகே, 20 தான் ஆன்சர் நமக்கு. அப்போ 5 7 9 11 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 20 உறுப்பை கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 480ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.